புதுக்கோட்டையில் சாலையின் குறுக்கே சென்ற நாயால் விபத்துக்குள்ளான இளைஞர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். விபத்து குறித்த சிசிடிவி காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், நடந்தது என்ன என்ற உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்க. சாலையில் சுற்றி திரியும் நாய்களை பிடித்து செல்லக்கூடாது என்று விலங்கு ஆர்வலர்கள் போர்க்கொடி தூக்கி வருகிறார்கள். அவர்கள் இப்பொழுது என்ன சொல்கிறார்கள்? பொதுவாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த திருநாய் தொல்லைகளால் அதிகமான அளவு தினசரி நாய்க்கடியால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இது புதுக்கோட்டை மாவட்டமும் விதிவிலக்கல்ல. கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் புதுக்கோட்டை மாவட்டம் மேலூர் பகுதியிலிருந்து ஒரு 6 பேரை திருநாய்கள் கடித்து அவர்கள் தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் புதுக்கோட்டை மாவட்டம் தனியார், அதாவது மாநகராட்சிக்கு உட்பட்ட டிவிஎஸ் சண்முகா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பிரசாந்த். இவர் வயது 26. இவர் தனியார் ஐடிஐ முடித்துவிட்டு சில தனியார் கம்பெனி பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் அவர் ஒரு தனியார் புதுக்கோட்டையிலிருந்து, அதாவது டிவிஎஸ் கார்னர் பகுதியிலிருந்து மாலையீடு செல்லும் சாலையில் அவர் இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது குறுக்கே நாய் வந்துள்ளது. நாயை அடித்து நாய் இவர் இருசக்கர வாகனத்தில் மோதினால் தடுமாற்றமாகி அவர் கீழே விழுந்துள்ளார். உடனடியாக அவர் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். ஆனால் ஏனென்றால் அவர் சுயநினைவின்றி அங்கிருந்து சாலையில் படுத்து சுருண்டு விட்டார். இந்த நிலையில் தான் அந்த பகுதியில் சேர்ந்த அக்கம் பக்கத்தில் சேர்ந்த பொதுமக்கள் அவரை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்து வந்தனர். ஒரு 4 நாட்கள் அதன் பிறகு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அவர் மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார். இன்று மதியம் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். திருநாய் தொல்லைகளால் அதிக அளவு பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மாநகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பொதுவாக அந்த திருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெறிநாய் கடி ஊசி போட வேண்டும் என்பத கோரிக்கையை பொதுமக்கள் விடுத்து வந்த நிலையில் அந்த மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதன் பிறகாவது மாநகராட்சி நிர்வாகம் விழித்துக் கொண்டு உடனடியாக திருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், வெறிநாய் கடி ஊசி நாய்களுக்கு போட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து வருகிறது.